வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கு. இப்போ சர்வதேச யோகான்னா தரையில யோகா இல்ல, இவங்க நீச்சல் குளத்துல யோகால உலக லெவல்ல சாதனை படைச்சிருக்காங்க. ரமா லட்சுமி ராஜா அவர்கள் வந்திருக்காங்க. உலக லெவல்ல இவங்க பிரைஸ் வாங்கியிருக்காங்க. சொல்லுங்கம்மா உங்களை பத்தி. என்னோட பேரு ரமாலட்சுமி ராஜா. நமஸ்தே. என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முன்னாடி, இளைய தலைமுறையினருக்கு ஆனந்தமாகவும் எங்களை மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு அமைதியாகவும் ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய அக்வா யோகா, அதாவது தண்ணீரில் மிதந்து கொண்டே பண்ணக்கூடிய யோக பயிற்சியை உங்க முன்னால கொண்டு வரதுக்கு வாய்ப்பளித்த அனைத்து சேனல்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சின்ன வயதுல இருந்தே கொஞ்சம் யோகா பிராக்டிஸ் பண்ணேன். சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசு இல்ல, ஒரு 25 இயர்ஸ்க்கு மேல நான் யோகா படிக்க ஆரம்பிச்சேன். ஆரோக்கியத்துக்காக யோகா படிச்சேன். உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தண்ணியில விளையாடுறது எனக்கும் பிடிக்கும். ஸோ மூச்சு பயிற்சியை ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது தண்ணியில மிதந்து பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். கொஞ்சம் மூச்சை கட்டுப்படுத்தி உடம்ப ரிலாக்ஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணும்போது என்னால் தண்ணியில் மிதக்க முடிஞ்சது. ஸோ தண்ணியில் மிதக்கிறது ஒரு சைடு, யோகா பயிற்சி ஒரு பக்கம், இந்த ரெண்டையும் நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். அப்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, வயசாகும்போது ரொம்ப ஹார்டான யோகா பண்ணும்போது ஜாயின்ஸில் கொஞ்சம் பெயின்லாம் வருது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏன் நம்ம இதெல்லாம் தண்ணியில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் இந்த யோகா பயிற்சி. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்கள் ஏதாவது இந்து முன்னணி இல்லைன்னா பிஜேபியோட ஆதரவாளரா நீங்கள்? ஏன்னா இந்த யோகாவில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால எல்லாருமே இந்த யோகாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பூராமே பிஜேபி ஆதரவாளரும் இந்து முன்னணி ஆதரவாளரும் இருக்காங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட எந்த கட்சியும் கிடையாது. ஆனா மோடி அவர்கள் யோகா தினத்தை அறிவிச்சதப்போ எனக்கு கொஞ்சம் அது என்கரேஜிங்கா இருந்தது யோகா பண்றதுக்கு. இப்போ ரீசெண்டா சமீபத்தில் ஜூன் 21 இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்போ நான் ஒரு 21 யோகா போசஸ் இன் 21 மினிட்ஸ்ன்னு சொல்லி பண்ணினேன். அதை எனக்கு டிஆர் ஃபிட் மூவ் அவங்க ஆயுஷ் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் கொடுத்தாங்க. இது மாதிரி எத்தனை அவார்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க? நான் முதல்ல ஆக்சுவலாக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. பட் நான் தண்ணியில் மிதந்துருக்கும் போது என் பையன் விளையாட்டாக சொன்னார், அம்மா எவ்வளோ நேரம் தான் மிதப்பீங்க, உலக ரெக்கார்டே பண்ணிடுவீங்க போலன்னு கேட்டப்போ எனக்கு தோணுச்சு. சரி, அப்புறம் வெப்லலாம் சர்ச் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆசனத்தில் எவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது விருக்ஷ பத்மாசனா, ஒரு காலை தூக்கி இன்னொரு கால் தொடை மேலே வச்சுட்டு பண்ணுற விருக்ஷ பத்மாசனாவில் ட்ரை பண்ணேன். அது முந்தின ரெக்கார்டு 1 hour 30 minutes பண்ணியிருந்தாங்க. என்னால் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது ஒரு 2 hours 15 minutes பண்ணேன். அதை இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் வேர்ல்டு ரெக்கார்டாக இந்தியா ரெக்கார்டாக ரெகனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 hours 41 minutes டிஃப்ரெண்ட் யோகா போசஸ் பண்ணி கண்டினியூஸாக வித்தவுட் பிரேக், வித்தவுட் எனி சப்போர்ட், வித்தவுட் லேண்டிங் பண்ணேன். அதுவும் வேர்ல்டு ரெக்கார்டாக ரெகனைஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த பழைய ஃபஸ்ட் டைம் பண்ண ரெக்கார்டையும் எவ்வளோ டைம் நம்மளால் பண்ண முடியுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி செகண்ட் டைம் அட்டன் பண்ணப்போ 7 hours கண்டினியூஸாக நான் விருக்ஷ பத்மாசனால கண்டினியூஸாக ஃப்ளோட் பண்ணேன். கண்டினியூஸானா 7 மணி நேரமும் தண்ணியிலே இருந்தீங்களா? சாப்பிடல, டீ குடிக்கல, எதுவுமே இல்லை? இல்லை, 7 மணி நேரம் கண்டினியூஸாக மிதந்தேன். அது அஃபிஷியல் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட், அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இவங்க 4 பேருமே ரெக்கார்டாக ரெகனைஸ் பண்ணாங்க. இது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு லட்சியமா எடுத்துக்கிட்டு பண்ணீங்களா, நீங்க சும்மா பண்ணி பார்ப்போமேன்ட்டு பண்ணீங்களா? இல்ல, ஆரோக்கியத்துக்காக பண்ணினேன். உடல் ஆரோக்கியத்துக்காக. கொஞ்சம் வயசாக எனக்கு இந்த 2026 அதாவது ஏஜ் ஆனவங்களுக்காக ஸ்பெஷலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஹெல்த்தி ஏஜ், ஒரு பொதுநல சேவையும் மாறி உங்களுக்கும் ஹெல்த் மாறி ஹெல்த்தி ஏஜிங்கிறதுனால சரி நம்மளும் கொஞ்சம் யோகாவெல்லாம் தண்ணியில் வந்துட்டே அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மன அமைதியை கொடுத்தது, மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆச்சுது. இல்லை, இது ஒன்லி நீச்சல் குளத்துல தான் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஆறு, குளங்கள், இந்த மாதிரி கிணறு, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, நம்ம ரிஸ்க் இல்லாமல் பண்ணணும்னா நீச்சல் குளம் தான் ரிஸ்க் இல்லாத. நீச்சல் குளம் தான் ரிஸ்க் இல்லாமல். வணக்கம். அனைத்து டிவி நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட சிஸ்டர், அனைத்து டிவி நண்பர்களுக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண மிஸ்டர் சாலமோன், நெல்லை சாலமோன் அவர்களுக்கும் அனைத்து டிவி நண்பர்களுக்கும் வணக்கம்.
சிஸ்டர் ரமா ப்ரொஃபஸர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் அவங்க யோகாவில் மட்டும் இல்லை மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப ஸ்கில்டான ப்ரொஃபஸர். அந்த மேத்தமெட்டிக்ஸில் பல வருஷங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பல என்டர்பிரைசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஸ்னஸ்ஸு. அதோட வந்து அவங்க இந்த ஏஜ்லேயும் ஒரு எடுத்துக்காட்டாக ரோல் மாடலாக நம்ம தமிழ் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை முதியோர்களுடைய பெண்களுக்கும் இது ஒரு முன் உதாரணம். அவங்கள வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் வந்து பல விதமான நெருக்கடிக்கு உருவாகிறாங்க. மன அமைதி இல்லை, உடம்புல ஹெல்த் கிடையாது, அப்புறம் வந்து அவங்களுடைய ஒர்க் நேச்சர் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டாந்து விடுறது. ஸோ அதுக்கு அருமையான ஒரு மருந்து. ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்து பல மணி நேரம் வெயிட் பண்ணி மெடிசன் சாப்பிட்டு அதுக்கு பக்கவாதங்கள் பல சைடு எஃபெக்ட்லாம் வருது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா ரொம்ப அருமையான இந்த யோகா வந்து சிம்பிளஸ்ட்டில் எந்த விதமான பைசா செலவு இல்லாமல் அவங்க டெய்லி 1 hour அதில் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இவங்களுடைய அந்த திறமையை வந்து ஒரு அங்கீகரிக்கிறதுக்கு மற்ற இந்த தமிழ் சமுதாயம் மட்டும் இல்லை, இந்த உலக சமுதாயத்தில் உள்ள பெண்கள் ஒரு நல்ல நல்ல முன்னுதாரணம் இல்லை. உலக சமுதாயத்தில் உள்ள அத்தனை பெண்களும் இதன் மூலம் பெனிஃபிட் அடைய முடியும். இப்போ நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க, எந்த டேப்லெட்டும் எடுத்துக்கல? இல்ல, எந்த ப்ராப்ளம் எந்த இல்ல, இஷ்யூ கிடையாது. இப்போ எடுத்துக்கல இல்லையா? இது இந்த யோகா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கல? யோகா ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸ். எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நியர்லி ஒரு 20+ பண்ணிட்டு. நீங்க யாருக்காவது ட்ரைனிங் கொடுக்குறீங்களா இல்ல நீங்க யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க? நான் வந்து நிறைய யோகா கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறமா தண்ணியில் பயிற்சி பண்ணது நானே தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள் குருவானா யாரை சொல்லுவீங்க? மாஸ்டர் அப்படி பர்டிகுலராக யாரும் இல்லை, எல்லாத்தையும் பேருக்கிறதுனால பர்டிகுலராக சொல்ல முடியாது. நிறைய இடத்துல படித்த யோகாலாம் கம்பைன் பண்ணி. எத்தனை இடத்துல படிச்சிருப்பீங்க? நியர்லி ஒரு 6 பிளேசஸ்ல படிச்சிருக்கேன். அப்ப அந்த 6 பேரையும் சொல்லலாம் நீங்க. சரி, பரவாயில்ல. இப்ப யோகா பத்தி நீங்க பிரஸ் மீட் கொடுக்க வந்திருக்கீங்க. ஓகே. இதுக்காக நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா இல்ல இத விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கீங்களா? இல்ல, நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன். ஆமா. இது கிளாஸ் எடுக்கல. கிளாஸ் இனிமே ஃபியூச்சர்ல ஆரம்பிக்கலாம்னு ஐடியா இருக்கு. பட் இப்போதைக்கு நான் வந்து என்ன மாதிரி உள்ள அந்த ஏஜ் குரூப், இப்போ நான் 60+ தாண்டும் போது எனக்கு நிலத்தில் பண்ணுற யோகாவை விட வாட்டர் எனக்கு ஒரு ரெஃப்யூஜியாக இருந்தது. ஸோ வாட்டரில் பண்ணும்போது நம்ம மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகுது, மனசுக்கும் ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம வாட்டரில் அப்படி ரிலாக்ஸாக படுத்துருக்கும்போது ஏதோ ஒரு தாயோட மடியில் படுத்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்னையே நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்னால் 7 மணி நேரம் தண்ணியில் படுத்துருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா மை காட் என்னால் முடியாதுன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் பயிற்சி பண்ண அது ஈஸியாக இருந்தது. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்ல வருதுன்னா இது ஒன்றும் இம்பாசிபிள் ஈவெண்ட் கிடையாது, எல்லாராலையும் முடியும். ஆனால் முயற்சி பண்ணணும். இந்த 7 மணி நேரம் தண்ணியில படுத்து யோகா பண்றேன்னு சொல்றீங்க. ஆமா. இன்னைக்கு பல ஆண்கள் உண்மையிலேயே தண்ணியில தான் படுத்துட்டு இருக்காங்க 7 மணி நேரம் 8 மணி நேரம். அந்த மாதிரி உள்ளவங்க நீங்க சொல்ற தண்ணி வேற, இவங்க சொல்ற தண்ணி வேற. அது ட்ரிங்கிங் ஒன்லி பெண்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா சமுதாயத்துக்கும் ஆண்களும் யோகா பண்ண மெடிடேஷன் பண்ண. இப்போ நான் 7 மணி நேரம் தண்ணியில இருந்தேன்னா எனக்கு அந்த 7 மணி எப்படி டைம் பாஸ் ஆச்சுன்னா நான் மெடிடேஷன் பண்ணேன். அந்த 7 மணி நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் உடம்புல பெயின் ஏற்படுமா? இல்ல, எந்த மாற்றமும் இல்ல. நான் கொஞ்சம் ஆரோக்கியமா தான் ஃபீல் பண்ணேன். இந்த சாதனை வந்து நீங்க இப்ப இருக்க முதலமைச்சர் கிட்ட நீங்க ஏதாவது காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அவர் அப்ரோச் பண்ற பிளானிங் ஏதாவது இருக்கா? அப்ரோச் பண்ண வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா விஜய் சாரோட நெய்பர் தான் நான் சாலிகிராமத்துல. என்னோட ரெஸ்டாரண்ட் ரமாஸ்தி ஹைதராபாதி அவங்க அம்மா தான் ஓபன் பண்ணி வச்சாங்க. பல பேர் பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நீங்க இந்த யோகா வந்து முதலமைச்சர் வந்து அவர்கள் வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு வரணும், நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இந்த வாட்டர் யோகா, அக்வா யோகாங்கிறது இது வரைக்கும் நான் பார்த்ததுல செஸ்ட் லெவல் வாட்டர் நின்று பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் என்னோட கான்செப்ட் டிஃப்ரெண்ட். தரையில தொடாம டோட்டலாக ஃப்ளோட்டிங்கில் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணும்போது மனதுக்கு வந்து ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு அந்த அமைதி ரொம்ப தேவை. மிதக்கும் யோகா அப்படித்தானே சொல்லணும். ஆக நீங்க கீழே போக மாட்டீங்க. இல்ல, ஃப்ளோட்டிங் யோகா மேலே எல்லாம் பண்ணிருக்கீங்க. நம்ம தரையில படுத்துட்டு எப்படி பண்றோமோ அதே மாதிரி தண்ணிக்கு மேலே தான் நீங்க இருப்பீங்க. இப்போ இந்த போட்டோல இருக்கிறதெல்லாம் தண்ணிக்கு மேல இருக்கிறது தான். மேல மிதந்துக்கிட்டே பண்றது. மிதந்துக்கிட்டே படுத்துட்டு பண்றது. வாட்டர் தெரபின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வாட்டர்ல யோகா பண்ணும்போது பாடி ஸ்ட்ரெயின் ஆகுறது இல்ல, ஆனா அந்த யோகாக்குள்ள எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்க 7 மணி நேரம் நீர்ல நீந்துறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த பயிற்சி எடுத்து நான் நீந்தல, சாரி, ஒரே நிலையில படுத்துறது. 7 மணி நேரம் ஒரே நிலையில இருக்கீங்களா? இந்த பயிற்சி எடுத்து இந்த 7 மணி நேரம் இருக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ். 2 வருஷம் ஆயிருக்கு. 2 வருஷத்துல அந்த மாதிரி. ஏன்னா நான் டெய்லி காலையில ஒரு 5:30 6 o'clock ஸ்விம்மிங் பூல் போயிடுவேன்.
நியர்லி ஒரு 3 hours நான் டிஃப்ரெண்ட் பயிற்சி பண்ணி அந்த வாட்டரை என் பாடி அக்செப்ட் பண்ணுறதுக்கு நான் முதல்ல என்ன தயார்படுத்திக்கிட்டேன். இது ஒவ்வொரு தண்ணியில பண்றதுன்னா உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் இல்ல அது நீங்க எண்ணெல்லாம் தேய்க்கணுமா? இல்லை சார், நம்ம முதல்ல வந்து கொஞ்சம் மூச்சு பயிற்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மிதக்கிறதுல நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும், என்னால் தண்ணியில் நல்லா மிதக்க முடியும். அதுக்கப்புறமா தான் நம்ம யோகாவை கொண்டு போகணும். ஸ்டார்டிங்லேயே நான் யோகா மிதந்துட்டே பண்ணுறேன் நம்ம பண்ண முடியாது. யாரெல்லாம் பண்ணலாம் அந்த தண்ணியில? எல்லாரும் பண்ணலாம் சார், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். வெயிட்டான உருவமும் பண்ண முடியும், எல்லாம் பண்ணலாம். எல்லாருமே அந்த கைடன்ஸ் இருக்கும், சேஃப்டி இருக்கும். அதனால தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு முன்னாடியே எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பல இடங்களில் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் ஏற்பாடு பண்ணி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இந்த பயிற்சியை வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் அவேர்னஸ், அதாவது நம்ம எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் மெடிக்கலில் வந்து மெடிசன் காவண்டியும் டாக்டர் காவண்டியும் ஸ்பெண்ட் பண்ணுமோ அதை வந்து நம்ம எல்லாத்தையும் அதை நம்ம இப்போ நான் குறைச்சி. இந்த பயிற்சி பண்ணதே SIDTன்னு நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற முகப்பேர் உள்ள ஸ்விம்மிங் பூலில் தான் இந்த பயிற்சி பண்ணேன். மனுஷனா பிறந்தா ஒருத்தங்க ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அது இப்போ யோகா பண்ணால் வேறு எதுவும் பண்ண வேண்டியது இல்லையா, இல்லை வேறு எதுவும் அடிஷனலாக பண்ணணுமா? அது நம்மளோட சாய்ஸு சார். யோகா மட்டுமே போதும்னு நான் சொல்ல வரல, பட் யோகா வந்து கண்டிப்பாக நமக்கு ஆரோக்கியத்துக்கு நல்ல. இதுக்கு எதுவும் ஃபுட்டு கட்டுப்பாடு உண்டா? உணவு கட்டுப்பாடு இல்லை சார், எல்லாம் எல்லாம் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ரெகுலராக கண்ட்ரோலாக நம்ம என்ன சாப்பிட முடியுமோ அது இதுதான் சாப்பிடணும். அது இல்ல ரொம்ப நேரம் இப்போ தண்ணியில இருக்கிறதுனால எண்ணெய் தேய்ச்சிட்டு பண்ணணுமா? அதெல்லாம் கிடையாதா? கொஞ்சம் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி தண்ணியில வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி தண்ணியில வந்து யோகா பண்றாங்கன்னு இருக்கு. சமீபத்துல கூட ஒரு குழந்தை வந்து ஸ்விம்மிங் பூல்ல வந்து இறந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தவறான ஒரு ப்ராக்டிஸ் இல்லாம போய் பண்றதுனால பண்ணக்கூடாது சார், கண்டிப்பா தவறு. அதுக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம ஸ்விம்மிங் பூல்ல போய் நம்ம விட முடியாது சார். ஸ்விம்மிங் பூல்ல ஃப்ளோட் பண்ணணும்னா முதல்ல நம்ம ப்ராப்பராக அது ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு அந்த மூச்சு பயிற்சிலாம் பண்ணிட்டு அவங்க கைடன்ஸில் மிதக்கிறதுக்கு நம்ம பயிற்சி வாங்கணும். இப்போ சரியாகவே இப்போ ட்ரைனிங்கே இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா சரியாக அது வந்து அப்ரோச்சஸ் இல்லை. இது வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, நம்ம வந்து நம்மளை நம்பி வராங்க பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அவங்களோட உயிருக்கும் ஆரோக்கியத்துக்கும் நம்ம தான் கேரண்டி கொடுக்கணும். வருங்காலங்களில் நீங்கள் ட்ரெயினராக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது சார், இருக்குது. சீக்கிரம் கிளாஸ் போடுவீங்க? கண்டிப்பாக பண்ணலான்னு இருக்கேன் சார். நன்றி நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம மிதக்கும் யோகாவை பற்றி அருமையாக சொன்னாங்க. இவங்க மீண்டும் மீண்டும் பல சாதனை படைக்கணும். இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். யோகா பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பளித்த அக்வா யோகாங்கிற ஒரு கான்செப்டை வெளியில் கொண்டு போகணும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு முதன்முறையாக வாய்ப்பளித்த இங்கே இருக்கிற அத்தனை சேனல்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நான் அனைத்து டிவி உள்ளவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமை மிக அருமையாக நடத்தி இதை தமிழ்நாடு மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் இதை டெலிகாஸ்ட் பண்ணி இதை வந்து பயனடைகிற மாதிரி உள்ள பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுமே இதில் நிறைய பயனடையலாம். அடைஞ்சு தன்னுடைய உடல் வலிமையும் உள்ள வலிமையும் நல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்மளுடைய நோய்களெல்லாம் நீக்கிற அளவுக்கான பயிற்சிகள்லாம் கிடைக்குது. அதை கற்றுக்கொண்டு பயனடையலாம். நம்மளுடைய மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சி வாழ்க்கையில் நாம் முன்னேறலாம். நீங்கள் இதில் இப்போ சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருப்பீங்களா? ஆமாம் சார். அதுக்கு அதை காட்டலாம். நீங்கள் எவ்வளோ விருது வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விருதுகளை சொல்லுங்கள். இது வரைக்கும் 3 விதமான ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சார். என்ன ரெக்கார்ட் அப்படி சொல்லிருக்கீங்க? இது என்ன ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து ஃப்ளோட்டிங் ஆன் விருக்ஷ பத்மாசனா போஸ். அதாவது விருக்ஷ பத்மாசனா போஸில் தண்ணியில் மிதந்தபடியே 2 hours 15 minutes மிதந்தேன். அதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டு வந்து 1 hour 30 minutes. செகண்ட் டைம் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யோகா போசஸ், நியர்லி ஒரு 19 யோகா போசஸ் 4 hours 41 minutes கண்டினியூஸாக. ஒரு யோகா போஸ் ½ an hour, அடுத்த யோகா போஸ் 20 minutes, இந்த மாதிரி பிரேக்கில் பண்ணி ஆனால் கண்டினியூஸாக ஒரு 4 hours 41 minutes பண்ணது. அது செகண்ட் ரெக்கார்ட். இப்போ தேர்ட் ரெக்கார்ட் சமீபத்தில் பண்ணேன், மே மந்த் பண்ணேன். அது வந்து அதே ஃபஸ்ட்டு பண்ண ரெக்கார்டு, நான் பண்ண என்னோட ரெக்கார்டையே நான் பிரேக் பண்ணேன். 2 hours 15 minutes பண்ணது. நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது 7 hours பண்ண முடிஞ்சது. ஸோ அடுத்தது என்னோட எய்ம் வந்து கின்னஸில் 24 hours பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக இது வந்து இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எனக்கு ஃப்ளோட்டிங் ஆன் விருக்ஷ பத்மாசனா போஸ்க்காக கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ். இது TR ஃபிட்மூவ் ஆயுஷ் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து இன்டர்நேஷ்னல்
யோகா சாம்பியன்ஷிப் சமீபத்தில் ஜூன் 21 செலிப்ரேட் பண்ணாங்க. அது கொடுத்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ப்ளஸ் அதுக்கு எனக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் கோல்டு மெடல் கொடுத்தாங்க. இது இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட சர்டிஃபிகேட்ஸ். இதுவும் இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட சர்டிஃபிகேட்ஸ். இல்லை, 2 டிஃப்ரெண்ட். ஒன்று வந்து டிஃப்ரெண்ட் யோகா போசஸ், இன்னொன்று வந்து ஒரே போஸில் லாங்கஸ்ட் டைம் இருந்தது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. நன்றி.